ஹாய், வெல்கம் டு PEDIA. கொரோனா அப்படிங்கிற ஒரு டிசீஸே வந்து இன்னும் கம்ப்ளீட்டாக அது வந்து குணமாகலை. நம்ம வந்து நிறைய ப்ரிகாஷன்ஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கோம், சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ். பட் இன்னுமே வந்து நமக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம கொரோனா கூட வாழ பழகிட்டோம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போ விண்டர் சீசன் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் இன்னும் நிறைய டிசீசஸ் வரும். ஸோ நம்ம கொரோனா கூட இந்த விண்டர் சீசனுக்கு தேவையான சேஃப்டி ப்ரிகாஷனையும் சேர்த்து எடுத்துக்கணும். இந்த விண்டர் சீசன் அப்படின்னாலே அதிகமாக வந்து டிசீஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த சீசன்ல இருக்கிற டெம்பரேச்சர்லேருந்து சடனாக வின்டர் வரும்போது டெம்பரேச்சர் கம்ப்ளீட்டாக மாறிடுது. ஸோ டெம்பரேச்சர் இன்பேலன்ஸ் ஆகுது. அட் த சேம் டைம் நம்ம உடம்புலும் அதை தாங்கிறதுக்கான அந்த இம்யூனிட்டி பவரும் கொஞ்சம் இம்பேலன்ஸ் ஆயிரும். ஸோ இந்த வின்டர் டைமை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நிறைய வைரஸ் அண்ட் பாக்டீரியா வந்து ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி ரீசன்னால தான் இந்த வின்டரில் வந்து அதிகமாக வந்து ஃபீவர், மியூக்கஸ், ஹெட் ஏக், த்ரோட் பெயின், த்ரோட்டில் நிறைய புண்ணு வருது, அண்ட் டைரியா, தலை சம்மந்தப்பட்ட நோய்கள் வரும், வயிறு சம்மந்தப்பட்ட நிறைய நோய்கள் வரும், லாஸ்ட்ல டெங்கு காய்ச்சல், நிமோனியா காய்ச்சல்னு எக்கச்சக்கமான நோய்கள் வந்து இந்த டைம்ல தான் வருது. ஸோ இந்த கொரோனா ப்ரிகாஷன் கூட நம்ம இந்த விண்டர் சேஃப்டி ப்ரிகாஷனையும் சேர்த்து எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டா மட்டும்தான் நம்ம நிறைய டிசீஸ்ல இருந்து நம்மளையும் பாதுகாத்துக்க முடியும், நம்ம குழந்தைங்களையும் பாதுகாத்துக்க முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மம்மீஸுக்கு தான், பேரண்டிங் ரிலேட்டடாக உள்ள ஒரு வீடியோ தான் இது. ஸோ குழந்தைங்களை எப்படி இந்த விண்டர் சீசன்லேருந்து பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்குள்ள வீடியோ. ஏன் அப்படின்னா நம்மளை விட வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த டைமில் இம்யூனிட்டி பவர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதையும் மழை டைமில் ரொம்பவே வந்து அதோட எதிர்ப்பு சக்தி வந்து குறைவாக இருக்கும். ஸோ அதனால மழைக்காலங்களில் நோய் வராமல் இருக்க மம்மீஸ் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற டிப்ஸ் தான் இன்றைக்கி நான் தரப்போகிறேன். ஆல்ரெடி இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான், பட் நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ண மாட்டோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லேசினஸும் இருக்கும். நம்ம எதுக்கு இது பண்ணணும் அப்படிங்கிற, ஸோ அந்த லேசினஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. இதுக்கு முன்னாடி இருந்த சீசனை விட விண்டர் சீசனில் வந்து உங்கள் குழந்தைங்க நீங்கள் ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துக்கணும். அதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு. ஏன்னா இந்த ஃபுட்டு வழியாக தான் ரொம்பவே ஈஸியாக வந்து இந்த நோயை உருவாக்குற பாக்டீரியா அண்ட் வைரஸ், கிருமிகள்லாம் உள்ளே போகுது. ஸோ ஃபுட்டுக்குள்ளே அந்த ப்ரொசீஜரை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நோய்கள்ல இருந்து குழந்தைங்கள விண்டர் சீசனில் பாதுகாத்துக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுட் டயட்டை மெயின்டைன் பண்ணணும். ஃபுட் டயட் அப்படின்னா ஃபுட்டை கொடுக்காமலோ அல்லது ஃபுட்டோட அளவை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை. சில ஃபுட்டுகளை ஆட் பண்ணணும், சில ஃபுட்டுகளை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும் இந்த விண்டர் சீசனில். அதுதான் ஃபுட் டயட் அப்படின்னு நான் மீன் பண்ணுறேன். பொதுவாகவே வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிற ஃபுட் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அதுலேயும் விண்டர் டைமில் 100% அதை அவாய்ட் பண்ணிடுங்க. நம்ம வந்து லேசினஸ் பார்த்தோன்னா அது குழந்தைங்கள தான் அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கிற பொருள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கூலாக இருக்கும். ஸோ கூலிங்காக இருக்கிற இடத்துல வந்து எப்போவுமே அதிகமாக பாக்டீரியா அண்ட் வைரஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபுட்டை சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்து இந்த கிருமிகள் எல்லாமே உங்கள் உடம்புல போய் பல டிசீஸ் வந்து வரும். ஸோ அதனால் ஃப்ரிட்ஜில் வைக்கிற ஃபுட்டை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து எந்த ஃபுட் ஆனாலுமே அதை குக் பண்ணி லைட் சூட்டில் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஆற வச்சு கொடுக்க வேணாம், தணுப்பு ரொம்ப இருக்கக்கூடாது. குளிர்ச்சி அதிகமாக இருக்கிற எல்லா ஃபுட்டையும் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடுங்க. உங்களுக்கு உங்கள் குழந்தை வந்து எந்த அளவு சூடில் சாப்பிடுவா அப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்த சூடை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. அதுக்கப்புறம் நீர்ச்சத்து உள்ள உணவுகளை கொடுக்கலாம். பட் அந்த நீர்ச்சத்து உள்ள உணவு வந்து உங்கள் குழந்தைங்களோட பாடி வந்து ரொம்பவே கூலாக்காமல் பார்த்துக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் வெள்ளரி பிஞ்சு வந்து சம்மர் டைமில் கொடுக்குறோம், அது வந்து டைரக்டா பச்சையா சாப்பிடலாம். ஏன்னா நம்ம பாடியோட அந்த ஹீட்டை வந்து தணிக்கிறதுக்காக. அதே நீங்க வெள்ளரி பிஞ்சை வந்து விண்டர்ல நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னா டைரக்டா சாப்பிடக்கூடாது, அதை நீங்க குக் பண்ணி சாப்பிடணும். ஏன்னா நம்ம உடம்புக்கு நீர் சத்தும் தேவை, அட் த சேம் டைம் வந்து டைரக்டா வந்து பாடியை கூல் பண்ணாத மாதிரியும் பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஃபுட்டு விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க மெயின்டைன் பண்ணணும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மழை டைமில் வந்து அதிகமாக நமக்கு இம்யூனிட்டி பவர் தேவை. ஏன்னா டிசீஸ்ல இருந்து நம்மளை வந்து பாதுகாத்துக்கிறதுக்கு இம்யூனிட்டி பவர் ரொம்ப தேவை. ஸோ அந்த மாதிரியான இம்யூனிட்டி பவரை தர்ற ஃபுட்டை வந்து நீங்கள் சாப்பிடணும். அதுக்கு நீங்கள் உங்கள் ஃபுட்டில் எதெல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிளகு, வெந்தயம், பூண்டு, இஞ்சி, அதிமதுரம், ஓமம், சோம்பு, வெந்தயம், அப்புறம் சுக்கு, சித்திரத்தை, இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் நீங்கள் சேர்க்கும் போது அளவை கரெக்டா பாத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு எல்லா குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து எல்லா பொருளுமே செட் ஆகாது, அவங்க வயிற்றுக்கு ஒத்துக்காம ஆயிரும். அண்ட் ஒரு ஏஜும் இருக்கு, நீங்க இந்தந்த ஏஜ்ல இந்தந்த மாதிரி ஃபுட்டு தான் கொடுக்கணுங்கிற லிமிடேஷன் உண்டு. ஸோ அந்த மாதிரியான எல்லாத்தையும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. எல்லா ஃபுட்டும் எல்லா குழந்தைங்களுக்கும் நீங்க கொடுக்க முடியாது. ஏஜ் பார்த்து உங்க குழந்தைங்களுக்கு ஒத்துக்குமாங்கிறத பார்த்துட்டு
நீங்கள் அதெல்லாம் கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜீரக தண்ணி வந்து நீங்கள் சம்மரில் நம்ம டைரெக்டாக ஊற வச்சு கொடுப்போம். பட் அதே ஜீரகத்தை நம்ம விண்டரில் வந்து ஊற வச்சு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதை வந்து நீங்கள் ஃபுட்டில் ஆட் பண்ணி கூட கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. பொதுவாக மழை டைம் அப்படின்னு பார்க்கும்போது தாகம் இருக்காது. ஸோ தண்ணி வந்து நம்ம நிறைய எடுக்க மாட்டோம். அதுலேயும் குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு எடுத்ததுக்கு அப்புறம் வேணா கொஞ்சம் தண்ணி குடிப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி தண்ணி எடுக்கிறதே கிடையாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்க உடம்புல வந்து தேவையான அளவு நீர் இல்லாமல் அந்த நீர் இழப்பு வந்து ஏற்படுது. அப்போ வழக்கமான காலத்தை விட நம்ம மழைக்காலங்களில் வந்து தண்ணி வந்து அதிகமாக தான் குடிக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மழை டைமில் வந்து குழந்தைங்களுக்கு அடிக்கடி வந்து யூரின் போகும். ஸோ நீர் வந்து உடம்புலேருந்து வெளியேறிட்டே தான் இருக்குது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீர் வந்து உடம்புக்குள்ளே போகணும். தண்ணி அதிகமாக குடிக்கவும் முடியாது. அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த நீர் சத்துள்ள உணவுகளை எடுக்கணும். டைரெக்டாக இல்லாமல் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து கொஞ்சம் நல்ல போதுமான அளவு உடம்புல உள்ள தண்ணியை பேலன்ஸ் பண்ணும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து நம்ம எப்போவுமே வந்து நல்ல கொதிக்க வச்சு அதை ஆறி அதுக்கப்புறம் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. அப்போ வந்து இந்த வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா நோயும் வந்து க்ளீன் பண்ணும். இல்லைன்னா வயிற்றுப்போக்கு தேவையில்லாமல் வரும். கூல் வாட்டர் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிருங்க. நீரிழப்பு ஏற்படாமல் இருந்தாலே நம்ம உடம்புக்கு தேவையான ஆற்றல் அண்ட் இம்யூனிட்டி பவர் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிரும். ஸோ உடம்புல வந்து எப்போவுமே தண்ணியோட அளவு வந்து கரெக்டாக இருக்கணும். அதை இழக்காமல் பார்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு கரெக்டாக தண்ணியை வந்து கொடுத்துட்றீங்க. அண்ட் கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணியை கொடுங்க. இதுதான் மெயின் விஷயம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து சம்மர் டைமில் வந்து டெய்லி குளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்மர் டைமில் மட்டும் கிடையாது, விண்டர் டைம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க டெய்லி குளிக்கிறது ரொம்பவே அவசியம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், விண்டர் டைமில் வந்து அதிகமான கிருமிகள் வந்து நம்மக்கிட்ட ஒட்டி இருக்கும். அதை வந்து நம்ம வாஷ் பண்ணால் மட்டும்தான் அதை வெளியேற்ற முடியும். ஸோ குழந்தைங்களை வந்து காலை மாலை அப்படின்னு 2 வேளையும் குளிக்க வைங்க. 2 டைம் முடியாட்டா கூட அட்லீஸ்ட் ஒரு டைமாவது குளிக்க வைங்க. நல்ல குழந்தைங்களை வந்து வெந்நீர் போட்டு அதிலே நீங்கள் குளிக்க வைக்கலாம். அது வந்து ப்ராப்ளம் கிடையாது. அண்ட் குழந்தைங்க வெளியே விளையாடி போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக வந்து கையை வந்து சோப்பு போட்டு கழுவ வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க அடுத்த விஷயத்த பண்ணணும். ஏன்னா வெளியே போயிட்டு வரும்போது நிறைய கிருமிகள் வந்து அதில் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஃபுட்டு வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான் குழந்தைங்க சாப்பிட அலோவ் பண்ணணும். இது எல்லாமே வந்து மாம்ஸ் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா குழந்தைங்களுக்கு தெரியாது, நீங்கள் தான் அவங்களுக்கு வந்து அதை வந்து இன்டிமேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க போடுற ட்ரெஸ்ஸு, குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸை வந்து நல்ல வெயிலில் காய வச்சு எடுங்க. மழை டைமில் வெயில் வந்து காய வைக்கிறது கஷ்டம்தான். ஸோ ஓரளவு எப்படியாவது காய வைங்க. அதுலேயும் முடியலை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் அதை காய வச்சுட்டு நல்லா அதை அயர்ன் பண்ணிடுங்க. அயர்ன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட அந்த அந்த ஈரம் போயிடும். ஸோ அந்த ஹீட்டில் வந்து அந்த கிருமிகள் எல்லாமே வந்து இறந்துரும். அதனால் கண்டிப்பாக வந்து ட்ரெஸ்ஸை வந்து வெயிலில் காய வைங்க. முடியலைன்னா அயர்ன் பண்ணி போட்டுருங்க. அப்புறம் வீக்லி 2 டைம் வந்து கண்டிப்பாக வந்து நகங்களை வெட்டி விடணும் குழந்தைங்களுக்கு. அவங்களுக்கு வெட்ட தெரியாது, வெட்ட சொல்லவும் மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியாது எதுவுமே. ஸோ நீங்கள் அதை வந்து கேர் பண்ணி எடுத்து நகங்களை வந்து அதை வளர விடாமல் எவ்வளோ தூரம் கட் பண்ணி விடுறோமோ அந்த அளவுக்கு குழந்தைங்களோட உடம்புல வந்து கிருமி போடுறதை தடுக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகங்கள் வழியாக தான் ஈஸியாக வந்து கிருமிகள் உள்ள போகுது. அந்த நகங்கள் வந்து விளையாடுறதுனாலையும் மற்ற எல்லா விஷயங்களும் பண்ணும்போது நகத்துக்குள்ள உள்ள இடுக்குகளில் அழுக்குகள் இருக்கும். அதை சாப்பிடும்போது குழந்தைங்க கை வச்சு சாப்பிடும்போது ஈஸியாக உள்ளே போயிடுது. ஸோ நகங்களை வளரவே விடாதீங்க. அதை எவ்வளோ தூரம் கட் பண்ண முடியுமோ வீக்லி 2 வந்து கட் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியே உள்ள ஃபுட்டை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. எப்போவுமே நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு வெளியே இருந்து ஃபுட்டு வாங்கி கொடுப்பாங்க. பேக்கரி ஃபுட்டாக இருக்கட்டும், ஆயிலி ஃபுட்டாக இருக்கட்டும், ஸ்நாக்ஸு, ஜங்க் ஃபுட்ஸு, அப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஜூஸ், இந்த மாதிரி எல்லாமே வெளியே இருந்து வாங்கி கொடுப்பாங்க. அதை வந்து கம்ப்ளீட்டாக அதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா மழை டைமில் வீட்டில் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குற ஃபுட்டே ரொம்ப கேர் பண்ணி கொடுக்கணும். அதுலேயும் வெளியே இருந்து நம்ம கொடுக்குற டைமில் வந்து அது எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ மேக்ஸிமம் வெளியே உள்ள ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. வீட்டில் நீங்கள் செஞ்சீங்க அதை நல்ல சத்துமிக்க உணவுப் பொருட்களை நீங்கள் தயாரித்து நீங்கள் கொடுங்க. ஆயில் ஃபுட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. குழந்தைங்களுக்கு நிறைய விட்டமின்ஸ், ப்ரோட்டீன்ஸ் உள்ள ஃபுட் எல்லாத்தையுமே அவங்களுக்கு கொடுங்க. நிறைய ஃப்ரூட்ஸ் கொடுங்க. அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் நல்லா கழுவணும். 1க்கு 2 தடவை வாஷ் பண்ணணும். ஏன்னா இப்போ நிறைய வந்து ஃப்ரூட்ஸில், வெஜிடபிள்ஸில், ஸ்பினாச், கீரைகள்லாம் வந்து நிறைய மருந்து தெளிக்கிறாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும்னா கஷ்டம். ஸோ அதனால நம்ம தான் அதிலிருந்து பாதுகாத்துக்கணும் நம்ம குழந்தைங்கள. ஸோ நல்லா வந்து கழுவிட்டு 1 தடவைக்கு 2 தடவை நல்லா கழுவுங்க. ஃப்ரூட்டை டைரெக்டாக சாப்பிடலை அப்படின்னா சேலட் பண்ணி கொடுங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து சேலட் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். டைரெக்டாக ஃப்ரூட்டாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ சேலடாக பண்ணி கொடுங்க. நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணி கொடுங்க. வெளியே இருந்து எதுவும் வாங்காதீங்க.
அப்புறம் சுண்டல், பருப்பு இந்த மாதிரி உள்ள ஃபுட் எல்லாமே நல்ல இம்யூனிட்டி பவருக்கு உதவும். இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சூப் மாதிரி பண்ணி கொடுக்கலாம், இல்லை அவிச்சு கொடுக்கலாம். ஸோ எல்லாமே வந்து ஃபுட்டு விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே கேர் பண்ணி எடுங்க. இம்யூனிட்டி பவரை கொடுக்குற எல்லா சாப்பாடுகளையும் குழந்தைங்களுக்கு கொடுங்க. அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியை வந்து குழந்தைங்களுக்கு க்ளீனாக வைக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது. மார்னிங் குளிக்கிறது, ஈவினிங் குளிக்க வைக்கிறது, நெயில் கட் பண்ணுறது, ட்ரெஸ் விஷயம், ஃபுட்டு, இதெல்லாம் தாண்டி வீடையும் நம்ம வீட்டை சுற்றி உள்ள எல்லா இடத்தையும் க்ளீனாக வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம வெளியே போயிட்டு வரும்போது கண்டிப்பாக நம்ம கிருமியோடி தான் உள்ளே வருவோம். அது என்ன கொண்டு வரோம் நமக்கு தெரியாது. அது உடம்புல எங்கே வேணாலும் இருக்கலாம். அதுக்கு இப்போ பெரிய இதே வந்து கொரோனா தான். கொரோனா கிருமிங்கிறது மட்டும் இல்லை, எல்லா கிருமியும் வந்து நம்ம வெளியே போயிட்டு வரும்போது நம்ம ட்ரெஸ்ஸிலேருந்து தொடங்கி எல்லா பொருள்லையுமே இருக்கும். ஈவன் நம்ம போடுற செப்பலில் வர இருக்கும். ஸோ வந்து நம்ம வீட்டுக்கு பெரியவங்க வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரும்போது அவங்களும் நீட்டாக வந்து க்ளீன் பண்ணிட்டு வாங்க. கால் கழுவுறது, கை வாஷ் பண்ணிவிட்டு குழந்தைங்கள எடுக்கிறது, ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே பண்ணுங்கள். அதனால பெரியவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த விஷயங்களில். நம்ம வெளியே போயிட்டு வந்து குழந்தைங்கள தூக்கக்கூடாது. அதுவும் இப்போ கொரோனா பீரியட்ஸில் வந்து ரொம்பவே அது வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணும், நிறைய வந்து சொல்லியிருக்காங்க. சேம் இதுதான் இங்கேயும். அது வந்து கொரோனா டைம் மட்டும் இல்லை, எப்போவுமே நம்ம அதை ஃபாலோ பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம வெளியே போடுற செப்பலை வந்து வீட்டுக்குள்ளே போடாதீங்க. வெளியே போடுற செப்பலை வாசல்லே கழட்டிடுங்க. அதை வந்து நம்ம அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். வெளியே போடுற செப்பலாக இருந்தாலும் சரி தான், வீட்டில் போடுற செப்பலாக இருந்தாலும் சரி தான். ஸோ க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். வீக்லி ட்வைஸ் வந்து நம்ம வந்து கிருமி நாசினி மூலமாக வீடை வந்து நீட்டாக க்ளீன் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொசு வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம். ஏன்னா அந்த கொசு வந்து நிறைய நோய்களை வந்து அது உருவாக்கி தருது. ஸோ அந்த தண்ணி வந்து வீட்டை சுற்றி இந்த மழை டைம்லலாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஈஸியாக வந்து மழை டைமில் தான் வந்து அதிகமான கொசு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதுவும் தண்ணி இருக்கிற இடங்கள்ல தான், தேங்கி கிடக்கிற இடங்கள்ல தான் கொசு வந்து அதோட படைகளையே ஸ்டார்ட் எடுக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. கொசுவை மேக்சிமம் வீட்டுக்குள்ளே வர விடாதீங்க. ஜன்னல், இந்த கதவுல எல்லாம் வந்து கொசு வலையை அடிச்சிருங்க. ஏன்னா அது தேவையில்லாமல் வீட்டுக்குள்ளே வந்து அது வரக்கூடாது. அண்ட் வீட்டில் தேவையில்லாத குப்பை பொருளை வைக்கிறது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த இடங்களெல்லாம் ஈஸியாக வந்து கொசு வந்து போய் தங்கிரும். அதனால வீட்டில் இருக்கிற அந்த குப்பை பொருள் எல்லாத்தையும் மாற்றிடுங்க. ஜன்னல், கதவு இது எல்லாமே கொசு வலை அடிச்சிருங்க. ஈவினிங் வந்து எல்லாத்தையும் டோரு, ஜன்னல் எல்லாத்தையுமே மேக்ஸிமம் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஏன்னா ஈவினிங் டைம் வந்து ஈஸியாக கொசு வந்துடும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசி யூஸ் பண்ணுறது. அதை வந்து பெரியவங்க வந்து மழை டைமில் யூஸ் பண்ணுறதே வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அதுலேயும் குழந்தைங்களுக்கு வந்து அதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். ஏன்னா ஏசி யூஸ் பண்ணும்போது குழந்தைங்களுடைய பாடி டெம்பரேச்சர் வந்து எப்போவுமே வந்து ஓரளவில் இருக்கணும். அவங்க உடம்பு வந்து கூல் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஏசி யூஸ் பண்ணும்போது அது இன்னும் அதிகமாகிடும். அவங்க உடம்பு வந்து ரொம்ப கூலாயிரும். அது மட்டும் இல்லாமல் ஏசி யூஸ் பண்ணும்போது அந்த கூலிங்னால அதிகமாக கிருமி வந்து அங்கே வர வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே வந்து சன்லைட் வீட்டில் படுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா சன்லைட்டுக்கு வந்து கிருமி அழிக்கிற சக்தி ரொம்ப அதிகம். அது நார்மல் டைமில், விண்டர் மட்டும் இல்லை, எப்போவுமே வந்து சன்லைட் வந்து வீட்டில் படுற மாதிரியே இருக்கணும். ஸோ பகல் டைம்லலாம் அந்த விண்டோ, டோர் எல்லாம் ஓப்பன் பண்ணி சன்லைட் பண்ணுற மாதிரி வீட்டை பார்த்துக்கோங்க. ஏசியை கம்ப்ளீட்டாக வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அண்ட் வேக்சின் வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா வேக்சின் வந்து அந்தந்த மந்தில் அந்தந்த ஏஜில் போட வேண்டியதெல்லாம் கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா நிறைய நோயிலேருந்து நம்ம குழந்தைங்கள பாதுகாத்துக்கலாம். ஏன்னா இப்போ எல்லா மருந்துக்குமே வேக்சின் வந்து வந்துடுச்சு. ஸோ வேக்சினை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏற்கனவே உங்கள் குழந்தை வந்து கொஞ்சம் ஆரோக்கியத்தில் குறைபாடாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் நீங்கள் கேர் பண்ணி உங்களுடைய மருத்துவ ஆலோசகரோட உதவியோடு நீங்கள் இன்னும் அந்த குழந்தைங்கள கேர் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ குழந்தைங்களுடைய ஃபுட்டு விஷயத்துலேயும் சரி, நம்ம வந்து வீடை பராமரிக்கிறதுலையும் சரி கொஞ்சம் கேர் பண்ணி அதிகமாக பண்ணால் குழந்தைங்கள நோயிலிருந்து காப்பாற்றிக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து எந்த டாக்டரை வந்து ஃபாலோ பண்ணுறீங்களோ, ஸ்டார்ட் பண்ணிங்களோ அதே டாக்டரையே வந்து ஃபாலோ பண்ணுங்கள், கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட காட்டிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு டாக்டர்கிட்ட அப்படி மாறி போகிறத கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுங்க. உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து டாக்டரை மாற்றலாம். பட் சும்மா நம்ம டாக்டரை மாற்றுறத வந்து 99% வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அது வந்து குழந்தைங்களுடைய அந்த ஹெல்த் கண்டிஷன், அந்த ரிப்போர்ட் எல்லாமே டாக்டருக்கு தான் தெரியும். ஸோ நீங்கள் எந்த டாக்டர்கிட்ட ஃபஸ்ட்டு காட்டினீங்களோ அவங்கக்கிட்டே அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது நான் சொன்ன எல்லா டிப்ஸையும் நீங்கள் கரெக்டாக நோட் டவுன் பண்ணிக்கோங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா வின்டரில் எந்த டிசீஸும் உங்கள் குழந்தைங்கள வந்து அஃபெக்ட் பண்ணாது. குழந்தைங்க மட்டும் இல்லை, உங்களையும் வந்து அஃபெக்ட் பண்ணாது. குழந்தைங்கள கேர் பண்ணுறதுல குழந்தைங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ நம்ம தான் பேரண்டாக இருந்து நம்ம தான் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ ரொம்ப கேர் பண்ணி குழந்தைங்கள பார்த்துக்கோங்க. டிசீஸ் எதுவும் வராமல் பார்த்துக்கோங்க. கொரோனாவும் இருக்குது. ஸோ எல்லாத்தோட ப்ரிகாஷனும் கரெக்டாக எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக் வேணும் அப்படின்னா கூட கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். இட்ஸ் பாய் ஃப்ரம் குயின்.